சடங்குனா சடங்கு அவ்வளவுதான்னு நம்ம கடந்து போயிடுவோம். ஆனா பாத்தீங்கன்னா அந்த சடங்குகளுக்கு பின்னால் மிக துல்லியமான உடற்கூறியல், அதாவது அனாட்டமி, அப்புறம் அணுவியல் ரகசியங்கள் மறைஞ்சு இருக்குன்னு புரியும் போது நம்மளோட ஒட்டுமொத்த பார்வையுமே மாறிடும். சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நாம அப்படி ஒரு விஷயத்தை தான் ரொம்ப ஆழமா அலச போறோம். உங்க எல்லாரையும் இந்த ஆழமான தேடலுக்கு வரவேற்கிறேன். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது. ஆமா, இன்னைக்கு அண்டம் குரல், சித்திரகுப்தன் ரகசியம், உங்கள் தலையெழுத்தை மாற்றும் 7 அணுவியல் சுடர்கள் அப்படிங்கிற ஒரு கட்டுரையிலிருந்து சில திகைப்பூட்டும் தகவல்களை நம்ம விவாதிக்க போறோம். ஆமா, ஆன்மீகத்தையும் மனித உடலோட உயிரியலையும் இந்த தரவு இணைக்கிற விதம் ரொம்பவே புதுசா இருக்கு. கண்டிப்பா. சரி, முதல் விஷயத்திலிருந்தே ஆரம்பிக்கலாம். நம்ம வழக்கம் போல கோயிலுக்கு போனா சாமியை கும்பிட்டுட்டு அப்படியே பிரகாரத்தை சுத்தி வருவோம் இல்லையா? ஆமா, அப்போ கருவறையோட பின்பக்கம் சில விளக்குகள் எரியறத பார்த்திருப்போம். ஆமா, அது ஏதோ இருட்ட போக்குறதுக்காக வச்சிருக்காங்கன்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா இந்த கட்டுரையில இத சப்த துகள்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. உண்மைதான். அந்த 7 விளக்குகளும் வெறும் தீபங்கள் கிடையாது. அவை பிரபஞ்சத்துல இருக்கிற 7 முதன்மை கதிர்வீச்சுகளை நம்ம உடலோட இணைக்கிற ஒரு கருவின்னு